ஸோ நம்ம இப்போ பட்டர் போட்டிருக்கோம். அதில் பட்டை, ஏலை, லவங்கம், கருவேப்பிலை, பூண்டு அண்ட் தென் ஒரு பீஸ் ஆஃப் ரம்ப லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேண்டன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நான் அது ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆனியன்ஸ் அதுக்குள்ள வெங்காயம் போட போகிறேன். ஸோ 2 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். பட்டர் போடும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம பட்டர் போடும்போது ஆயில் கொஞ்சம் போட்டுப்போம் கருகாமல் இருக்கிறதுக்காக. பட் இதில் நான் ஆயில் போடல, ஏன்னா ஸ்லோ ஃப்ளேம், இது நம்ம ரைஸ் குக்கரில் குக் பண்ணுறதுனால தட்ஸ் ஓகே. நல்லா கிளறிட்டு இப்போ பாருங்கள் கீழே ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நான் ரைஸை போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரைஸை போடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறேன். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து இந்த ரைஸை நான் இப்போ உள்ளே போட்டிருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிக்கலாம், நீங்கள் வடிச்சிட்டு நம்ம போட்டுறோம். ஸோ ரைஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். நல்லா நம்ம ரைஸை கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிக்க போகிறேன். இப்போ ஒரு கப். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் ஆஃப் ரைஸ் எடுப்பேன். அதுக்கு வந்து 2 கப்ஸ் ஆஃப் மில்க். நீங்கள் 2 கப் போடல அப்படின்னா 1 கப் ஆஃப் மில்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். திக் மில்காக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட்டும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் குக்கரில் பண்ணுறதுனால இப்போ மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்க முடியாது. ஒரே நேரத்தில் நம்ம போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டா அது பெட்டர். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் விமனுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைஸ் குக்கரில் பண்ணுறது. எல்லாத்தையும் கிளறி போட்டு மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், அதுவே ரெடி ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம பிழிஞ்சு போடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணணும், எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, போகணுன்றனால அர்ஜெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ இப்படி மில்க் பாக்ஸ், இப்படி மில்க் விற்கிறாங்க, சின்ன சின்ன பாக்ஸ். இது வந்து 180 ml. ஸோ அதில் நான் வந்து 1 பாக்ஸ் அந்த 180 ml மில்கையுமே ஃபுல்லாக நான் ஊற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு நான் ரைஸ் எடுத்தேன். இதே கப்பில் 1 கப் நான் மில்க் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ நான் 2வது கப்பும் போட்டேன். இந்த பாலை நீங்கள் ஃபுல்லாக 180 ml அந்த மில்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் இது பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் பவுடர் போடலாம், இல்லைன்னா தேங்காய் பால் போடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, டன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். So wow, it is nice smell actually. The rice is ready. Your rice, sausage deviled, and salad. Very nice smell. Happy? So the ghee rice is ready now. Yeah, it is ready. So ghee rice ready ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரெய்சின்ஸை பொரித்து அதில் போட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் பொரித்து அதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும்.